ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் டாப்பிக்கில் 3rd வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். 6th வீடியோ அண்ட் 8th வீடியோ. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேற்றுமை தொகையும் வேற்றுமை தொடர். வேற்றுமை தொகையில் எது மிகும் மிகாது, வேற்றுமை தொடரில் எந்தெந்த வேற்றுமை மிகும் மிகாது, வேற்றுமை தொடர் மிகும் மிகாதுன்னு பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டோடு தான் பார்க்க போகிறோம். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்றது தான் வேற்றுமை தொகை. அதாவது புலித்தோல்னா புலியின் அது தோல், அதுன்றது வேற்றுமை உருபு. எது 6வது வேற்றுமை உருபு, அது மறைஞ்சு வர்றது. இப்போ இதை பாருங்கள், 2ஆம் வேற்றுமை தொகையில் நான் இதை எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கேன். அது என்னென்னா தமிழ் படின்னா தமிழை படி, இந்த ஐ மறைஞ்சு வருது. ஐ 2ஆம் வேற்றுமை உருபு, அதனால் இது 2ஆம் வேற்றுமை தொகை. இது கையால் தட்டு, ஆள் மறைஞ்சு வருது, 3ஆம் வேற்றுமை தொகை. வீட்டுக்கு சென்றான், கூ மறைஞ்சு வருது, வீடு சென்றான்னு சொல்லி, அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை. கரையிலிருந்து பாய்ந்தான், 5ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா இருந்துன்றது அந்த 5ஆம் வேற்றுமை தொகையில் வரும், 5ஆம் வேற்றுமை உருபு. அதுபோல் அந்தந்த வேற்றுமை உருபுகள் மறைந்து வர்றது தான் வேற்றுமை தொகைன்னு தெரியும், டெஃபினேஷன் தெரியும். ஆனால் இதில் எந்த வேற்றுமை தொகைக்கு வல்லினம் மிகும் எதுக்கு மிகாதுன்னு சொல்லிட்டு இருக்குது, நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. அது என்னென்னா படிக்கிறப்ப நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அது கொஞ்சம் சம்டைம்ஸ் என்ன ஆகுது, கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ அது தொகுத்த மாதிரி நான் நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த மொத்தமே இன்னொரு முக்கியமான விஷயம், வேற்றுமை தொகையிலையும் சரி வேற்றுமை தொடர்லேயும் சரி 7ஆம் நம்பருக்கு கொடுக்கவே இல்லை, 7வது வேற்றுமைக்கு கொடுக்கவே இல்லை, வேற்றுமை உருவுக்கு. ஸோ 7ஆம் நம்பரை விட்டுருங்க, அதை பற்றி யோசிக்க வேணாம். இதில் வேற்றுமை தொகையில் மீதி இருக்க நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். 1, 8 இதில் வராது. வேற்றுமை தொகைக்கு முதல் வேற்றுமை உருவும் 8ஆம் வேற்றுமை உருவும் வராது. மீதி இருக்க 2, 3, 4, 5, 6க்கு மட்டும்தான் இங்கே பார்க்க போவோம் வேற்றுமை தொகையில். அது மட்டும்தான் வரும். அதுலேயும் வேற்றுமை தொகையில் 6 மட்டும்தான் மிகும், மற்றது எதுவுமே மிகாது. இப்போ 6 மிகுன்றதுக்காக அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 6 படை முருகனுக்கு வள்ளி மேல் அன்பு மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 படை முருகன்னா 6, இந்த 6க்கு முருகன்றதுக்காக ஒரு டெஃபினேஷன் ஷார்ட்கட்காக புரியணும்னு போட்டிருக்கேன். வள்ளின்னா வல்லினம்க்கு இந்த இல்லு வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான், நமக்கு புரியணுன்றதுக்காக தான். ஸோ வள்ளி மேல், அதனால ஸ்பெல்லிங் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். வள்ளி மேல் அன்பு மிகும். மிகும்னா வல்லினம் மிகும்னு அர்த்தம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 6 இங்கே 6 வள்ளி மிகும்னா 6ஆம் நம்பருக்கு மட்டும் வல்லினம் மிகும்னு அர்த்தம். ஸோ 6 படை முருகனுக்கு வள்ளி மேல் அன்பு மிகும், 6 மிகும், மற்ற நம்பர்ஸ்க்கு எதுக்குமே மிகாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, 6 மட்டும் மிகும்ன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றது மிகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கலாம். 7க்கு வரவே வராது, வேற்றுமை தொகையிலையும் வராது, வேற்றுமை தொடர்லேயும் வராது, அதை விட்டுருங்க. இப்போது வேற்றுமை தொடருக்கு வாங்க. வேற்றுமை தொடரை வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை தொகைனா அந்த வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்றது தான் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். இதுவே அந்த வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதை வேற்றுமை தொடர்ன்னு சொல்லுவோம், இல்லை வேற்றுமை விரின்னு சொல்லுவோம். பாருங்கள், வேற்றுமை தொடர்ன்றது கதவை திற, அந்த ஐ தெரிகிற மாதிரி வருதுங்க இல்லையா, எனக்கு தெரியும், கூ தெரிகிற மாதிரி வருதா, இந்த 2ஆம் வேற்றுமை உருபு தெரிகிற மாதிரி வருது, கூ 4ஆம் வேற்றுமை உருபு தெரிகிற மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி வெளிப்படையாக வர்றது தான் வேற்றுமை தொடர் தெரியும். இந்த வேற்றுமை தொடரில் எது எதுக்கு மிகும் எது எதுக்கு மிகாதுன்னா 2, 4 மிகும், மற்ற நம்பர்ஸ்க்கெலாம் மிகாது. பாருங்கள், இதுலேயும் 7 வரல. ஸோ டோட்டலாகவே வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் டாபிக் வந்தால், வேற்றுமை தொகை வேற்றுமை தொடர்னு வந்தால் 7 விட்டுருங்க. 7 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நம்ம. ஏன்னா நமக்கு நான் சிலபஸ் படி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். 8th 9th புக்கில் இருந்ததுலாம் தொகுத்து தான் எழுதியிருக்கேன். ஸோ 7 விட்டுருங்க. இங்கே 1 and 8 வராது, வேற்றுமை தொகையில் 1 and 8 வராது, மற்ற நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். இங்கே 1 and 8ம் வரும். ஆனால் இதில் எது மிகும், 2, 4 மட்டும்தான் மிகும், மற்ற நம்பர்ஸ்லாம் மிகாது. அந்த 2, 4 மிகும்க்கு பாருங்கள் என்ன ஷார்ட்கட்னா, வள்ளிக்கு தொடர்ந்து 24 மணி நேரமும் மிகும். இங்கே 6 படை முருகனுக்கு வள்ளி மேல் அன்பு மிகும் போட்டோமா, இங்கே வள்ளிக்கு தொடர்ந்து 24 மணி நேரமும் மிகும். இது எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த பாருங்கள், வள்ளிக்கு வல்லினம் மிகும்ன்றதுக்காக அது போட்டிருக்கேன். தொடர்ந்துன்றதுக்கு எதுக்காக எழுதியிருக்கேன்னா, இந்த தொடர்ன்றதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுன்னு. இங்கே வேற்றுமை தொகை, இது வேற்றுமை தொடரில் தொடர்ந்து அப்படின்னு வர்றதுனால தொடர் கூட லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ வேற்றுமை தொடர்னு வந்தால் வள்ளிக்கு தொடர்ந்து 24 மணி நேரமும் மிகும். 24 மணி நேரம் மிகும்னா 2, 4 இந்த 2 நம்பருக்கு மட்டும் மிகும். அதாவது புரியுதுங்களா? 2ஆம் வேற்றுமை தொடருக்கும் 4ஆம் வேற்றுமை தொடருக்கு மட்டும் மிகும். 2ஆம் வேற்றுமை தொடர் பாருங்கள், இதோ இத்து வருது இல்லையா, மிகுந்திருக்கு.
இங்கே 4ஆம் வேற்றுமை தொடர் எனக்கு தெரியும் இத்து மிகுந்திருக்கு. மற்ற நம்பருக்கெலாம் மிகாது. மற்ற நம்பருக்கெலாம் பாருங்கள் வல்லினம் வரல பாருங்கள். குதிரை தாண்டியது என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி விழித்தொடரில் மகளே தா. இது எழுவாய் தொடர் வந்து குதிரை தாண்டியது. ஃபஸ்ட்டு ஒன்று எழுவாய் தொடர், 8வது ஒன்று விழித்தொடர். இதுக்கு எதுக்குமே மிகாது. நீங்கள் மிகாத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே ஷார்ட்கட்டே என்னென்னா மிகுமுக்கு மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். மிகுமுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மிகாதுன்றது ஆட்டோமேட்டிக்காக எது எதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ வேற்றுமை தொகையில் 6 மட்டும் மிகும், அதுக்கு இந்த ஷார்ட்கட். வேற்றுமை தொடரில் 2 4 மட்டும் மிகும், அதுக்கு இந்த ஷார்ட்கட்டு. இந்த மிகாதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் தவிர மீதி இருக்கிறதுக்கு மிகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் தவிர மீதி இருக்கிறதுக்கு வேற்றுமை தொடரில் மிகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்கட்டு புரியாதவங்க கமெண்ட்டில் நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா கூட நான் திரும்ப கிளாரிஃபை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.